வெல்கம் வியூவர்ஸ். அது அக்டோபர் 17, 2021 ஒடிஷா. கொரோனா கோர தாண்டவமாடி டயர்ட் ஆனதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த டைம் அது. பொலங்கிர் டிஸ்ட்ரிக்ட்ல சிந்திகேலா அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அன்னைக்கு ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு 2-3 நாளாகவே அந்த ஊரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனும் தான் டாக் ஆஃப் த டவுனாவே இருந்துச்சு. இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா டாக் ஆஃப் த ஸ்டேட்டாகவே இருந்துச்சு. எஸ், ஒடிசா கவர்மெண்டே ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான வழக்குல சந்தேகத்தின் அடிப்படையில ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டேஷன்ல வச்சிருந்தது தான் அந்த பரபரப்புக்கு காரணம். அப்போ ஒட்டுமொத்த மீடியாவுடைய பார்வையுமே அந்த ஸ்டேஷன் மேலதான் இருந்துச்சு. போலீஸ் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைக்காதா, அந்த அரெஸ்டான பர்சன் என்ன சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க மீடியா ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு ஏன், அந்த ஸ்டேட்ல இருந்த எதிர்கட்சிகள் எல்லாமே அந்த ஸ்டேஷன்ல இருந்து என்ன நியூஸ் வெளியே வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஏதாவது தகவல் கசியாதா அப்படின்னு கண்குத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மீடியாவுடைய வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருந்த அந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு நைட்டு திடீர்னு வெளிச்சமே இல்லாம போகுது. நான் மீடியாவுடைய வெளிச்சத்தை மீன் பண்ணல, அங்க திடீர்னு பவர் கட் ஆகுது. அந்த ஸ்டேஷன் மட்டும் இல்ல, அந்த ஏரியாவே இருட்டுல தான் மூழ்கி போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு. இப்ப ஸ்டேஷனுக்கு வெளிச்சம் வந்தாலுமே ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்களுடைய முகம் எல்லாமே இருண்டு போக ஆரம்பிக்குது. பிகாஸ் ஸ்டேட் ஃபுல்லாவே சென்சேஷனல் கேஸா போயிட்டு இருந்த ஒரு கேஸ்ல பிரைம் சஸ்பெக்டா அந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த நபர் இப்ப லாக்அப்ல இருந்து எஸ்கேப் ஆயிருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, ஸ்டேட்டே பரபரப்பாக ஆரம்பிக்குது. பொதுமக்கள் சோசியல் மீடியாவுல பொங்க ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட்டையும் போலீஸையும் கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரோடுக்கு வந்து எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கவர்மெண்ட்டை ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கேஸ்ல மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவனை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. பட் அப்படி அரெஸ்ட் பண்ண சஸ்பெக்ட எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு போலீஸ் சொன்னதை பொதுமக்கள் நம்ப தயாரா இல்ல. அதனால திரும்பவுமே போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்ப வேற வழியே இல்லாத போலீஸ் கல்தா கொடுத்துட்டு போன அந்த கருப்பு ஆட்டை அடுத்த 2 நாள்ல, அதாவது அக்டோபர் 19, 2021 அன்னைக்கு ஒரு கரும்பு காட்டுக்குள்ள வச்சு திரும்பவுமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அந்த சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்ண உடனே மக்கள் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல. அன்னைக்கு மக்கள் இன்னுமே அதிகமா கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் அதே நாள்ல நடந்த இன்னொரு சம்பவம் தான். அப்படி பொதுமக்கள், பொலிட்டீசியன்ஸ் அப்படின்னு அத்தனை பேருமே இந்த கேஸ்ல ஆர்வம் காட்டுனது எதனால, அந்த சஸ்பெக்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆனது எப்படி, அவனை அகைன் அரெஸ்ட் பண்ணியுமே மக்கள் திரும்பவுமே கொந்தளிச்சது எதனால, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் தோணுது இல்லையா? இந்த கேள்விகளுக்கான பதில தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆயிரத்தி 1997 ஒடிசால இருக்கிற பலங்கிர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜார்னி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழ்மையான, பெருசா படிப்பறிவில்லாத பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மமிதா மேஹர் அப்படின்னு பேரு வைக்கிறாங்க. மமிதாவுடைய பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல பாதி பேரு படிப்பறிவு இல்லாதவங்களா தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் படிக்கல, நம்மளுடைய பொண்ணாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்ச மமிதாவுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர் தூரத்துல கலஹண்டி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சன்ஷைன் பப்ளிக் ஸ்கூல்ல
சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. படிப்புல கெட்டிக்காரத்தனமா இருந்த மமிதாவுக்கு அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணும் அப்படிங்கறதான் கனவா இருந்துச்சு. சோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க படிச்ச அதே ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தான் படிச்ச ஸ்கூல்லயே டீச்சரா ஒர்க் பண்றத ரொம்பவே பெருமையா நினைச்ச மமிதாவுக்கு ஒரே ஒரு குறை தான், அது அவங்களுடைய வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இருந்த தூரம் தான். சோ படிக்கும் பொழுது எப்படி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாங்களோ அதே போல டீச்சரா இருக்கும் பொழுதும் அதே ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ வீக்கெண்ட் ஆனாலே தன்னுடைய பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக அவங்களுடைய ஊருக்கு போறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. பட் ஒன்ஸ் கொரோனா வந்ததுமே வீட்ல இருந்தே ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் கொரோனா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுமே கவர்மெண்ட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஸ்கூல்ஸை ரீஓபன் பண்றதுக்காக பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் ரீஓபனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர சொல்லி மமிதாவுக்கு ஒரு கால் வருது. அப்படி அக்டோபர் 8, 2021 அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மமிதாவை இதுக்கப்புறமா உயிரோட பார்க்க போறதில்லை அப்படிங்கிற உண்மை அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. காலையில போனவங்க அன்னைக்கு ஈவினிங் ஆகியுமே அவங்க வீட்டுக்கு வரல அப்படிங்கறதால ரொம்பவே பதட்டம் அடைஞ்ச அவங்களுடைய பேரண்ட்ஸ் மமிதாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. இதனால மமிதாவுக்கு என்ன ஆச்சு, எங்க போனாங்க அப்படின்னு தெரியாம தவிச்சு போன அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மமிதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நோ யூஸ். நைட் எல்லாமே தூக்கமே வராம தவிச்சவங்க அடுத்த நாள் மமிதா ஒர்க் பண்ண ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூலுடைய வாட்ச்மேன் சொன்னதை கேட்டவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த வாட்ச்மேன் சொன்னது என்ன அப்படின்னா, என்னது மீட்டிங்கா, ஸ்கூல்ல அப்படி ஒரு மீட்டிங் எல்லாம் நடக்கவே இல்லையே அப்படின்னும், அது மட்டும் இல்ல யாருமே ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. எங்க பொண்ணு பொய் சொல்ல மாட்டா, ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பா அப்படின்னு சொன்ன மமிதாவுடைய பேரண்ட்ஸ் நாங்க உள்ள போய் செக் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியாத வாட்ச்மேனோ சரி ஓகே போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் கிளாஸ் ரூம்ல ஹாஸ்டல் ரூம்ல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியுமே அவங்க பொண்ணு இல்ல. இப்ப ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்த அவங்க நேரா பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸோ உங்களுடைய பொண்ணு ஸ்கூலுக்கே வரல அப்படிங்கிறப்ப இங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, எங்க காணாம போனாங்களோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. சோ இப்ப வேற வழியே இல்லாத அவங்களும் அவங்களுடைய நேட்டிவ்க்கே திரும்பி வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிந்திகேலா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுமே வழக்கமா பொண்ணை காணோம் அப்படின்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்வாங்களோ அதே மாதிரி காரணங்களை சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த அவங்க கிட்ட அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு சில பேர் இத பத்தி சோசியல் மீடியால போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸையும் சோசியல் மீடியால போஸ்டா போடுறாங்க. உமன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியுமே போலீஸ் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல, ரொம்பவே அலட்சியமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வைரலாக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல எதிர்கட்சிகளுமே இத பெரிய இஷ்யூவா மாத்துறாங்க. வேற வழி இல்லாத போலீஸ் இப்ப கேஸை ஃபைல் பண்ணி FIR போட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. மமிதா ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் இப்ப அவங்க ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு வர்ற வழியில் இருக்கிற CCTV ஃபுட்டேஜஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மமிதா சந்தோத்ரா அப்படிங்கிற ஊர்ல பஸ்ல இருந்து இறங்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த ஒரு கார்ல இவங்க ஏறி போயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. பொண்ணு ஸ்கூலுக்கு தான் போனாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மமிதாவுடைய பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஷாக்கிங் ஆகவும் நம்ப முடியாத விஷயமாகவும் இருந்துச்சு. என்னதான் அவங்க ஒரு கார்ல ஏறி போயிருக்காங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆனாலும் கார்ல இருந்தது யாரு அப்படிங்கிற விஷயமும் காருடைய நம்பரும் தெரியாமலேயே இருந்துச்சு. ஆனா அதே கார்ல மமிதா ஷாப்பிங் மால் அங்க இங்க அப்படின்னு சுத்தி இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் CCTV மூலமா தெரிய வருது. சோ போலீஸோ அதான் யார் கூடவோ போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்ல, 2-3 நாள்ல திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு மமிதாவுடைய பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் மமிதாவுடைய பேரண்ட்ஸோ அந்த கார்ல இருந்தது யாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மமிதாவுடைய பேரண்ட்ஸ் சொன்ன பேரை கேட்ட போலீஸ் நீங்க சொல்ற மாதிரி அவரையெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்க ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா சொல்றோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் அவரை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டதால மமிதாவுடைய பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணு ஒர்க் பண்ண ஸ்கூலுடைய ஓனரவே நேரா மீட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்கூல்ல உங்க பொண்ணு சொன்ன மாதிரி எந்த ஒரு மீட்டிங்குமே நடக்கல, நாங்களும் யாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் எனக்கு MLA மினிஸ்டர் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரியும், ஸோ என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய பொண்ணை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னதான் நம்பிக்கையா அவங்கள பேசி அனுப்புனாலும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம அவங்க
அவங்க திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, சோசியல் மீடியால இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அப்படி இந்த உமன் மிஸ்ஸிங் கேஸ்ல அவங்க எல்லாருமே இதுக்கு காரணம் இவரா தான் இருக்கும், சோ இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நபருடைய பெயரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால போலீஸும் வேற வழியே இல்லாம அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் ஆனது வேற யாரும் இல்ல, எனக்கு எம்எல்ஏவை தெரியும், மினிஸ்டரை தெரியும் அப்படின்னு மமிதாவுடைய பேரண்ட்ஸ்க்கு ஆறுதல் சொன்னார் இல்லையா, மமிதா ஒர்க் பண்ற அந்த ஸ்கூலுடைய ஓனரான அவரே தான். எஸ், ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் எதிர்கட்சிகளும் கைது பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணது கோவிந்த சாகு அப்படிங்கிற அந்த ஸ்கூலுடைய ஓனரை தான். இன்ஃபேக்ட் மமிதாவுடைய பேரண்ட்ஸ் சந்தேகப்பட்டு போலீஸ் கிட்ட அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது இவரை தான். உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததால தான் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண யோசிச்சாங்க. இப்ப வேற வழி இல்லாம அவரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஒரு 2-3 நாட்கள் லாக்அப்லயே வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கும் போதே அக்டோபர் 17 அன்னைக்கு நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி எல்லாருடைய கண்ணிலையுமே மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டதால அவர் எப்படி ப்ரோ லாக்அப்ல இருந்து எஸ்கேப் ஆனார் அப்படின்னு கேட்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப கோவிந்த சாகு எஸ்கேப் ஆனதால திரும்பவுமே போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாத போலீஸ் அக்டோபர் 17 அன்னைக்கு எஸ்கேப் ஆன அவரை அக்டோபர் 19 அன்னைக்கு திரும்பவுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு போலீஸ் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. அன்றைய நாள் அஞ்சலிகா மகா வித்யாலயா அப்படிங்கிற காலேஜ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டிட்டு இருந்த வேலையாட்கள் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த குழிக்குள்ள பாதி உடல் எரிஞ்சு போய் மீதி உடல் அழுகி போன நிலைமையில ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் கிடைக்குது. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்தது ஒரு பெண் அப்படிங்கறதையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. அது பெண் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா அவங்களுடைய ஜுவல்ஸும் எரிஞ்சும் எரியாத நிலையில் இருந்த லேடிஸ் மணி பர்ஸ் அப்படின்னு சில எவிடன்ஸ் அங்க இருந்திருக்கு. இப்ப போலீஸ் உடனடியா மமிதாவுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படி ப்ரோ யார் யாரு காணாம போயிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் வர சொல்லாம உடனடியா மமிதாவுடைய பேரண்ட்ஸை மட்டும் வர சொல்றாங்க அப்படின்னு. அதுக்குமே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு எஸ்டிஏ. ஆக்சுவலா அஞ்சலிகா மகா வித்யாலயா அப்படிங்கிற காலேஜ்ல தான் இந்த இறந்த உடல் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காலேஜுக்கும் மமிதா ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கும் அதிக தூரம்லாம் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவுல ஜஸ்ட் ஒரே ஒரு காம்பவுண்ட் சுவர் தான் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த காலேஜுக்கும் கோவிந்த சாகு தான் ஓனர். இப்ப நேர்ல வந்து பார்த்த மமிதாவுடைய பேரண்ட்ஸும் இது எங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ டிஎன்ஏ டெஸ்ட்லயும் அது மமிதா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்ப போலீஸ் கோவிந்த சாகு கிட்ட கொஞ்சம் அவங்க பாணியில மிரட்டுற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல மமிதாவை வர சொன்னது நான் தான், பாதி வழியிலேயே மீட் பண்ணி கூட்டிட்டு போனதும் நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட கோவிந்த சாகு, ஆனா ஸ்கூல் சம்பந்தமா பேசிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அனுப்பிட்டேன், அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா கடைசியா வேற வழியே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ரியல் எஸ்டேட் அதிபரான கோவிந்த சாகு அந்த ஏரியாவிலேயே பெரிய கையாகவும் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு ரன் பண்ணிக்கிட்டு பெரிய தொழிலதிபராகவும் இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு அப்போதைய ஹோம் மினிஸ்டர் வரைக்குமே செல்வாக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஹோம் மினிஸ்டர் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பணபலமும் அரசியல் பலமும் இருந்த கோவிந்த சாகுக்கு ஒரு பலவீனமும் இருந்திருக்கு. எஸ், பெண்கள் விஷயத்துல ரொம்பவே பலவீனமா இருந்தவன் தன்னுடைய காலேஜ்ல ஸ்கூல்ல அப்படின்னு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பெண்களை யூஸ் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹாஸ்டல்ல தங்கி இருந்த டீச்சர் மமிதா அவனை மிரட்ட ஆரம்பிச்சதாகவும், இதை இப்படியே தொடர்ந்தா அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால அவங்க கிட்ட அது சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கார்ல வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டதா சொல்றான். அதுக்காக ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி அக்டோபர் 6ஆம் தேதியே அவங்களுக்கு குழி தோண்டி வச்சிருந்ததாகவும், அவங்கள கொலை பண்ணி அன்னைக்கு நைட்டு முழுவதுமே அவங்களுடைய இறந்த உடலை கார்லயே வச்சிருந்து இருட்ட ஆரம்பிச்சதுமே அவனுடைய காலேஜுக்கு வந்து அவங்களுடைய உடலை அந்த குழியில போட்டு பேப்பர் அட்டைகள் லாரி டயர் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு அந்த குழியையும் மூடிடுதாகவும் சொல்லி அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். ஸோ
இந்த கேஸ்ல கோவிந்தசாகு, அவனுக்கு ஹெல்ப் பண்ண கார் டிரைவர், குழி தோண்டுன ஜேசிபி டிரைவர் அப்படின்னு 3 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் விசாரணையில் இருக்கும் பொழுதே கோவிந்தசாகு பல தடவை பெயிலுக்கு அப்ளை பண்ணி பார்க்கறான். பட் ஹைகோர்ட்டோ அவனுடைய மனுவை ரிஜெக்ட் பண்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது டிசம்பர் 20, 2022 அன்னைக்கு ரொம்பவே மர்மமான முறையில ஜெயிலேயே தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்கான். பிரைம் அக்யூஸ்டே இறந்து போனதால இந்த கேஸும் அது ஏற்படுத்தின பரபரப்பும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி போக ஆரம்பிச்சிருக்கு. கோவிந்தசாகு ஸ்கூல் நடத்துறேன், காலேஜ் நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்கிற டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பல பேரை தனக்கு பலியாக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் பல அரசியல்வாதிகள் கூட, இன்க்ளூடிங் ஹோம் மினிஸ்டர் கூட அடிக்கடி அந்த ஸ்கூலுடைய ஹாஸ்டலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும், ஹாஸ்டல்ல தங்கியிருந்த மமிதாவுக்கு அங்க நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு அப்படின்னும், இது சம்பந்தமான ஆதாரங்கள் மமிதா கிட்ட இருந்ததாகவும், அதுக்காக ஏற்கனவே மினிஸ்டருடைய பங்களாலேயே மமிதாவை கூப்பிட்டு வச்சு மினிஸ்டரும் கோவிந்தசாகவும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுக்குமே மசியாததால மமிதா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அட் த சேம் டைம் கோர்ட்ல ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோவிந்தசாகு இறந்ததும் ஒரு மர்மமான விஷயமா தான் பார்க்கப்படுது. அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு இப்பவே நீங்க கஸ் பண்ணிருப்பீங்க STI. அதே போல இந்த கேஸ் அப்படியே கொல்கத்தா டாக்டர் கேஸ் மாதிரியே இல்ல. என்ன அதுல அவங்க டாக்டர், இதுல இவங்க டீச்சர், அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். என்ன மாதிரியே உங்களை எத்தனை பேருக்கு இப்படி தோணுச்சு அப்படிங்கறதையும், இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன வீடியோ வேணும், எந்த கேஸை பத்தி நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.